போடுவா நீ தானே ஏத்தி விடாத என்ன போடுவா என்ன அப்ளை பண்ணல என்ன 31 செகண்ட் இந்த ஒரு நாலு பேர் கவர் இருக்கா கவர் எடுத்துங்க அப்படி 4 கவர் பிரிங்க சும்மா நான் நிக்க வச்சு போடலாம் சதீஷே நிக்க வச்சு போடுறா அப்படி சொன்னா நீ சந்தோஷப்படுவேன்னு சொல்லி சும்மா சொல்றான் உண்மைலாம் இல்ல இது சொல்ல நான் எதுவுமே சொல்ல நீ விடுவேன் எதுவுமே சொல்ல விடு என்னப்பா 8 மணிக்கு லாஸ்ட் நான் வீட்டுக்கு நம்ம போட்டேன் லாஸ்ட் ஃபுல் ட்ரெயின் போல தெரியல ஆளை குத்துனா நீ அது பண்றதா எவ்வளவு நேரம் ஆகிக்கிறீங்கண்ணா வலிக்கிறியா சாட்சி ஆமா சொன்ன மாதிரி சாட்சி அவங்க 1:40 ஆயிடுச்சு பாரு போன் உள்ள வந்துச்சு என்னண்ணா போன்லாம் வந்து 1 2 3 4 1 2 அது இருக்குல்ல 4 இப்போ போடணும் இப்போ போய் தனியாக மாட்டி இந்தாப்பா கொடுவா போவியா கொடுவா அது போனே என்ன கொடுவா ஒரு கொடுவா புரியல 8 கிலோ பீஸ் ஒன்று அப்புறம் 4 கிலோ அவனே வெட்டி கொடுத்துட்டான் வெங்கடா வெங்கடிட்டியா வேற எங்கேயுமே இல்லை சொன்ன மாதிரி எங்கேயுமே இல்லை கொஞ்சம் மொத்தமாக ஒரு கடையை போடுறாங்க 1500 சீலா அது 1000 ரூபாய் ஆச்சு எது 2 1000 ரூபாய் 2500 மீன் 3500 5 700 4200 நான் உனக்கு எவ்வளோ நான் மொட்டை வச்சதுக்கு எனக்கு ஒரு 300 கொடுத்தா போதும்பா 4700 எனக்கு ஒரு 1500 4500 மொத்தமாக சேர்த்து நான் கணக்கு போட்டுக்கிறேன் 4500 அங்கே எவ்வளோன்னு தெரியல பாக்ஸ் சேர்த்து தான் ஒரு 4 பாக்ஸ் ஏதோ ஒரு 300 வருமா ஆமாம் 4800 ஒரு கோட்டு இருக்கு ஒரு 200 நான் புக் பண்ணி தரலா நீ தான் புக் பண்ணு அந்த டீலு 500 நம்ம ஃபோன் அடிக்கிறாங்க ஆர்டர்னா காசு வாங்காம இருக்கணும் ஆனா கீழே எதுவும் ஒன்று பாருங்க இங்க வந்து வாயில ஒரு கணக்கு போடுவேன் அங்க வந்து வாங்குறது ஒரு கணக்கு வாங்குவேன் மழை நேட்டி கடி போயிட்டு வரீங்களா ஆஃபீஸ் வேலைக்கு போவனா சதீஷா அது வேலைக்கு போக மாட்டாரு இப்பயே குளிர்துன்னு போயிட்டாரு எங்காலே அப்போ கூட மழையில் நான் வீட்டுக்கு போகிறேன் போலியா நான் ஸ்பீடு வரல பாருண்ணா ஸ்பீடு போகலாம் ஸ்பீடு கேட்குறீங்க நான் பங்கு வைக்கணும்ல தலை கூட தான் இதா இல்லை ஒன்றும் வால் பக்கம் அப்படியே இருக்கியா ஷார்ட்ஸ் ஒன்று போட்டுக்கோ இல்லை வால் பக்கம் வேற வேலை இல்லைல்ல எந்த வீட்டில் இருப்பான்னு எந்த வீட்டில் இன்னைக்கு கூட கரெக்டாக நான் வீட்டுக்கு அண்ணா புரியல இப்போ வந்து கரெக்டாக வீட்டுக்கு மீன் அணிலாம் பண்ணல ஒன்றுமே ஆகாது மீன் வந்து பக்காவாக இருக்கு இப்போ தான் வீட்டில் கரெக்டாக இருக்கும் வேறு வீட்டில் இப்போ தான் கரெக்டாக இருக்கும் எப்போண்ணா என்னைக்கு சொல்லுவது உண்மையில வரேன்னு பார்க்கறேன் மணி அதே மாதிரி பேர் இப்போ அதே மாதிரி நீ சொல்லு ஐயோ ஐயோ என்னை விட்டு போகாத
அண்ணா பை பிடிங்கண்ணா. ஓ நீ ரொம்ப தொலை கொடுத்துருக்க. இங்க கொடுங்க, பை கொடுங்க, ரொம்ப பை ரொம்ப கொடுங்க. பிடிங்க, பிடிங்க. செல்வம்ல சிரிக்கிறா போல பாரு காமெடிக்கு என்னன்னா நீங்க என்ன காமெடி பண்ணீங்கன்னு தெரியல. நான் மீன் வச்சிருக்கேன், எனக்கு காமெடி பண்ணுங்க. அப்ப அண்ணா, பை பிடிங்க, பை சிரிச்சியே. பிடிங்க. சொல்வதெல்லாம் உண்மையை கழுத்துலாம் சொல்றா போல. அப்ப கூட உண்மையை சொல்ல மாட்டான் அவன். சொல்வதெல்லாம் உண்மையை எங்க இருக்குது? ஒருத்தனாவது உண்மையை பேசுறானா? அதுல கூட முக்கியமான கண்டென்ட் தான் எடுப்பாங்க. ஆமா, மெயினா வச்சு பாதி பேர் போய் தான் சொல்லுவான். ரொம்ப தொலை கொடுத்துருக்க. அவனுடைய பத்தி நம்ம ஜீவனை போல அவர் ரெடி பண்ணி வச்சுவா போல. நான் நான் செல்வனா சாப்பிட்டு வரேன் வரேன். பாத்துக்கிறேன். சைட்ல நிக்கிறீங்க, அப்படி கரெக்டா நிக்கிறீங்க. நான் தூங்குற கை தான் உங்களுக்கு. சைடுல பறந்தாம வேற அவுட் போனது அதான் நான் பட்டாசு பாஸ்லாம் வாங்கிட்டேனா அதான் வாங்கி எப்பயோ போயிடுச்சு. கொடுக்குறாரா? ஓ வேணுமா இல்லையா? பட்டாசு என்ன வேண்டா ஒரு பாக்ஸ் கொடுறா. கவி அவனுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். நடக்குது. நான் இப்போ கேட்குறேன். தெரியலப்பா, இன்னும் வீட்டுல போனா தெரியும். வருஷம் கேட்டு நீ லூசு மாதிரி பண்ற. எனக்கு எப்படி தானே சொன்னேன். மொத்தமே 2 தான் இருந்துன்னு சொன்னா நானே வீட்டுல யாருக்காவது புள்ளகுமார் வாங்கிட்டுதான். யாரு? புள்ளகுமார். உன்னால நான் எல்லாரும் சொல்லிட்டு நான் வீட்டுல மசக்கிட்டு வாங்கிட்டேன்னா வருஷம் துணி தான் நான் ஒருத்தர் புள்ளகுமார் வாங்கிட்டேன். அந்த மாதிரி கடனாவே ஃபீல் ஆகும். புள்ளகுமார் வீட்டுக்கு அவங்க பாக்ஸ் இருக்கு 42,000 பெருசா 42,000 குறையாம எப்படியோ ஒரு ஷர்ட்டு ஒரு பேண்ட் எனக்குடா 44 சைஸ் கேட்டேன். கரெக்டா தான் தெரியும். ஆமா, நானே டபுள் எக்ஸ் 44 சைஸ் எப்படி? டபுள் எக்ஸ் தான். நீ 40 சைஸ் இருக்கு. சைஸ் எல்லாம் 40. ஒயிட் கலர் புல்கை போடல சட்டை. புல்கை போடு எல்லாரும் புல்கை ஒயிட் சட்டை. சிக்கன் விடுறாங்க பலார் விடுறாங்க பயங்கரமா எல்லாமே பேசிட்டு விடுறேன். மீன் அண்ணன் மொத்தம் 5 பேருக்கா. 1 விஜய் ராஜா 2 அவர் 3